லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஜனங்கள் அதை அறிந்து அவர் பின்னே போனார்கள். அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுடனே பேசி சொஸ்தம் அடைய வேண்டும் என்று இருந்தவர்களை சொஸ்தப்படுத்தினார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை. இந்த சுகமளிக்கும் ஆராதனையில் கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்து விட மாட்டாரா? என் சரீரத்தில் ஒரு சுகம் கிடைச்சிடாதா? மருத்துவத்திற்கே நான் செலவு பண்ணி இன்னும் எவ்வளோ காலம் அதுக்கே என்னுடைய நேரங்களை செலவு பண்ணுறது. சாகிற வரைக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் ஆகணுமா? இந்த மாத்திரையை சாப்பிட்டு தான் ஆகணுமா? இந்த பலவீனம் இது நிரந்தரமா? இவ்வளோ பல கேள்விகளோடு இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. நிறைய பேர் நோயில்லாத ஒரு நபரை பார்ப்பது ரொம்ப அபூர்வமாக இருக்குது. வயது வித்தியாசம் இன்றி இன்றைக்கி மனிதர்களை வியாதிகள் என்ன செய்து கொண்டு இருக்கிறது? தாக்கி கொண்டு இருக்கிறது. கோவிட் அப்படின்னு ஒன்று வந்துச்சு, அப்படிதானா? கொள்ளை நோயின்னாங்க. பரிசுத்தவான்களை விட்டுச்சா? ஜெபம் பண்ணுறவங்களை விட்டுச்சா? ஊழியர்களை விட்டுச்சா? வைராக்கியமான விசுவாசிகளை விட்டுச்சா? இல்லை. ஐயா, பாவிகள் பாதிக்கப்பட்டால் பரவாயில்ல, பரிசுத்தவான்களும் பாதிக்கப்படுறாங்களே அப்படிங்கிற அளவுக்கு அது ஒரு பெரிய மரண அலையை அது என்ன செய்தது? ஏற்படுத்தியது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பூமியில் நாம் இருக்கிற வரைக்கும் உடலிலே பாதிப்புகள் எப்பொழுது வேண்டுமானாலும் என்ன செய்யலாம்? வரலாம். எவருக்கு வேண்டுமானாலும் என்ன செய்யலாம்? வரலாம். ஆனால் நீங்கள் அதை பற்றி ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசு நம்முடைய பரிகாரி. அவருடைய நாமம் யெகோவா ராஃபா. எகிப்தியருக்கு வரப்பண்ணின வாதைகளில் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன் என்று வாக்கு பண்ணினவர் சிலுவையில் நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய நோய்களை, நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்ததற்கு அடையாளமாய் அவருடைய உடலில் உள்ள தழும்புகள் இன்றைக்கும் நம்மை குணமாக்குகிறார். அல்லேலூயா. அப்போ அந்த வியாதி, நோய், பலவீனம் இவைகளை குறித்தெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் அதைரியப்பட வேண்டாம். இது வந்துட்டே அப்படின்னு பதட்டப்பட வேண்டாம். இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லி அங்கலாய்க்க வேண்டாம். ஆண்டவர் சுகமாக்கின ஒவ்வொரு விதங்களை நீங்கள் கவனித்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவர் பார்த்தாலே சுகம் கிடைக்கும், அப்படி தானே? ஒரு வார்த்தை சொன்னாலே சுகம் கிடைக்கும், உண்மை தானே? அவர் தொட்ட அற்புதம் நடக்கும், உண்மை தானே? அல்லேலூயா. அவர் வசனத்தை அனுப்புனா குணம் உண்டாகும், ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. அவர் நாமத்தை நோக்கி கூப்பிட்டால் உடனே விடுதலை தான், அப்படி தானே? ஜெபம் பண்ணினால் அற்புதம், விசுவாசித்தால் சுகம். இப்படி நம்முடைய வாழ்வில் நிறைய ஃபார்முலாஸ் இருந்தாலும் இன்றைக்கி வாசித்த இந்த வேத பகுதியை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தா இதில் சுகத்திற்கு ஆண்டவர் எப்படி டீல் பண்ணுறார், சுகம் கொடுக்குற அந்த நேரம் எப்படி இருந்துச்சு, சுகம் பெற்றவர்கள் எப்படி அந்த சுகத்தை பெற்றிருந்தார்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். பெத்சாயிதா அப்படிங்கிற ஒரு பட்டணம், அந்த பட்டணத்தை சேர்ந்த ஒரு வனாந்தரம். அந்த வனாந்தரமான இடத்துக்கு இயேசு இப்போ தண்ணி அனுப்பிச்சாரு, தன்னுடைய சீஷர்களோடு போகிறார். சரியா? இப்போ சீஷர்களோடு இயேசு போனாருங்கிறத ஜனங்கள் அறிந்துருக்கு. அப்படிதான் அந்த 11ஆவது வசனம் ஆரம்பி. ஜனங்கள் அதை அறிந்து, அப்படின்னா இயேசு இப்பொழுது எங்கே இருக்கிறார் என்பதை அறிந்து அவர் பின்னே போனார்கள். இப்போ பாருங்கள், நான் தனியாக இருக்கணும்னு வந்திருக்கேன், இப்படி வந்துட்டீங்களே, உங்களை யார் வர சொன்னா அப்படின்னு ஆண்டவர் கேட்காம அவர்களை ஏற்றுக்கொண்டு அப்படின்னு வசனம் சொல்லு. அதுக்கப்புறம் பாருங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுடனே பேசி. அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் சொஸ்தம் அடைய வேண்டும் என்று இருந்தவர்கள் என்ன செஞ்சாரோ? சொஸ்தப்படுத்து. அப்போ சுகமாகணும் அப்படின்னு ஒரு நபர் விரும்பினால் அவங்க என்ன செய்யணுங்கிறத இந்த வசனம் சொல்லுது. அல்லேலூயா. முதல்ல அவர்கள் இயேசுவை பின்பற்ற வேண்டும். ஆமென் சொல்லுங்க. முதல்ல அவங்க யாரை பின்பற்றணும்? இயேசுவை ஃபாலோ பண்ணணும். ஜனங்கள் அதை அறிந்து அவர் பின்னே போனார்கள். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, உடலில் ஒரு பலவீனம், சரீரத்தில் ஒரு வியாதியின் உடனே
நமக்கு ஒரு தகவல் தெரியுது, நமக்கு ஏற்கனவே நாலேஜ் இருக்குது, நம்ம இருக்கிற ஊரில் இந்த குறிப்பிட்ட டாக்டர் ஒருத்தர் இருக்கிறார், அல்லது இந்த குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டலில் இந்த ஒரு ஸ்பெஷலிஸ்ட் என்ன செய்கிறார் இருக்கிறார், இப்படி ஒரு நாலேஜ் நமக்கு இருக்குது, ஒரு முன்னறிவு இருக்குது. அப்போ ஏதாவது ஒரு பாதிப்புன்னு வந்தோடனே நம்ம எதையுமே யோசிக்கிறதில்ல, உடனே வண்டி எடு, டாக்டர் அப்பாயின்மெண்ட்டை கேளு, அந்த டைமுக்கு என்ன செஞ்சிடறோம், அதை அறிந்து நம்ம என்ன செஞ்சிடறோம், நம்ம போயிடும். அப்போ அந்த டாக்டரை பார்த்த உடனே அவர் நம்மள்ட்ட சில கேள்வியெல்லாம் அனுப்பிச்சிவார், கேட்பார், நம்ம அதுக்கு என்னெல்லாம் செய்துன்னு சொல்லுவோம், சில பரிசோதனைகள் எடுக்க சொல்லுவாங்க. அந்த ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இப்போ அவர் இதெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபாலோ அப் கொடுப்பார். ஆஃப்டர் 3 days யூ ஷுட் கம், 3 நாள் கழித்து மறுபடியும் நீ வந்து பார்க்கணும், அல்லது 5 days கழித்து நீங்கள் என்ன செய்யணும், வரணும். அப்படி தானா? இது இந்த ட்ரீட்மெண்ட்டு அந்த நோயின் தன்மையை பொறுத்து இந்த ஃபாலோ அப் அது எவ்வளோ நாளுங்கிறது அதை பொறுத்து. இப்போ பாருங்கள், அந்த போன ஆள் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் போயிட்டு ஆமாம் இவர் பெரிய டாக்டரு, இவர் கூப்பிட்ட நேரம்லாம் நான் என்ன செய்யணும், வரணும், இவர் சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் ஃபாலோ அப்பை கட் பண்ணிட்டாருன்னா என்ன நடக்கும்? அவர் என்ன எதிர்பார்ப்போடு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாரோ அதனால் பலன் நினச்சியாது கிடைக்காது. அவருக்கு ஏற்பட்ட பாதிப்புலேருந்து அவருக்கு என்ன கிடைக்காது, விடுதலை, சுகம் கிடைக்காது. இது இயற்கை, அப்படி தானே? ஆனால் என்ன நம்பிக்கையில் போகிறாங்க, எப்படியாவது இந்த டாக்டர்கிட்ட போனால் அவர் நமக்கு ட்ரீட்மெண்ட் பக்காவாக கொடுப்பாரு, நமக்கு எப்படியாவது சுகம் என்ன செஞ்சிடும், கிடச்சிரும். இதை மாதிரி தான் அன்றைக்கு இயேசுவை எல்லாரும் எப்படி பார்த்தாங்கன்னா, மரணத்துக்கு ஏதுவான வியாதி உள்ளவங்க, மருத்துவர்களால் கைவிடப்பட்டவங்க, இந்த குறிப்பிட்ட வியாதியெல்லாம் வந்துட்டுனா இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று அறியப்பட்டவர்கள், வீட்டில் இந்த வியாதி நிமித்தம் பாரமாக ஒரு ஓரமாக இருக்கிற பார்ட்டிகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஆட்களை தான் யாரை பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க, இயேசு. ஏன்னா இயேசுநாதர் அவர் தன்னிடத்தில் வந்த எல்லா வியாதியஸ்தர்களும் என்ன செய்கிறாரு, சுகமாக. எங்கே போனாலும் அவர் ஒரு ஹீலிங் க்ரூசைட் என்ன செய்வார், நடத்துவார். அங்கே அற்புதம் அப்படின்னு வாயை பழக்கிற மாதிரி என்ன செய்யும், நடக்கும். இப்படிலாம் நாங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் என்ன செஞ்சதில்லை, பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி, உலகம் தோன்றினது முதல் இப்படி ஒரு காரியத்தை நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே. அந்த அளவுக்கு இயேசுநாதர் ஹீலிங் மினிஸ்ட்ரி என்ன செஞ்சுட்டு இருந்தார், செய்து கொண்டிருந்தார். அதனால தான் பாருங்கள், இப்போ ஜனங்கள் இயேசு அங்கே இருக்கிறார் என்பதை அறிந்து சுகத்திற்காக என்ன செஞ்சுருக்காங்க, இப்போ வந்திருக்கிறாங்க. அப்போ வந்தவங்க இயேசு இருக்கிற இடத்துக்கு தான் போனாங்களே தவிர அவங்க இருந்த இடத்துக்கு இயேசு என்ன செய்யலை, போகலை. 38 வருஷம் வியாதியாக இருந்த ஒரு மனுஷனை தேடி யார் போனான்? ஏன்னா அவனால் என்ன செய்ய முடியாது, எந்திரிச்சு நடக்க முடியாது, அது அவனுடைய சூழ்நிலை. அதனால் அவனை தேடி யார் போனான்? இயேசு. ஆனால் திமிர்வாதக்காரன் ஒருத்தனை படுக்கையில் போட்டு 4 பேர் தூக்கிட்டு யார்கிட்ட வந்தாங்க? ஏசப்பாட்ட வந்தாங்க. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு தேவ பிள்ளையாக இருந்தாலும் சரி, புதிதாய் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிற ஒரு நபராக இருந்தாலும் சரி, முதல்ல தேவன் அவர்களிடத்தில் எதிர்பார்ப்பது அவர்கள் இயேசுவை பின்பற்ற வேண்டும். இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே வரணும். இப்போ இது பெத்சாயிதா சிட்டியில், ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் கிடையாது, இது வனாந்தரமான ஒரு இடம். அப்படின்னா கண்டிப்பாக டிரான்ஸ்போர்ட் என்ன செய்யாது, இருக்காது. கண்டிப்பாக அங்கே சகல வசதிகளும் அவங்களுக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. அவங்க விரும்பின மாதிரி சௌகரியங்கள் அங்கே என்ன செய்யாது, இருக்காது. வனாந்தரம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், அங்கே வழியே என்ன செய்யாது, இருக்காது. வனாந்தரத்தில் லைட் இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. வனாந்தரத்தில் தண்ணி குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? ஒன்றுமே இருக்காது. ஆனால் அங்கே தான் இப்போ யார் இருக்கா? இயேசு இருக்கிறார். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, எனக்கு ஒரு விடுதலை வேணும், எனக்கு ஒரு அற்புதம் வேணும், எனக்கு ஒரு நன்மை வேணும், நான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நபராக மாறணும்னா இடம் எனக்கு ஒரு தடையாக இருக்காது. அல்லேலூயா. சாக்கு போக்கு சொல்ல சூழ்நிலை எனக்கு ஒரு தடையாக இருக்காது. இதனால தான் எப்படின்னு சொல்கிறதுக்கு, இயேசுவை பின்பற்றுகிற ஒரு நபராக இருந்தால் இவைகள் எனக்கு பொருட்டல்ல, தூரம் பொருட்டல்ல, இடம் பொருட்டல்ல, நேரம் பொருட்டல்ல, சூழ்நிலைகள் பொருட்டல்ல, வசதி வாய்ப்புகள் பொருட்டல்ல. எனக்கு ஒரே ஃபோக்கஸ் தான். நான் இப்போ யாரை ஃபாலோ பண்ணுவேன்? இயேசுவை ஃபாலோ பண்ணுவேன், இயேசுவை நான் பின்பற்றுவேன். ஏன்னா அவர் பின்னாடி தான் நான் என்ன செய்யணும், போகணும். இப்போ நல்லா கவனிங்க, தூர தேசத்துலேருந்து கானானிய ஸ்திரீ வர்றாங்க, சிரபோனிக்கேயா தேசத்திலிருந்து அம்மா வராங்க மகளுடைய சுகத்திற்காக. இயேசு அந்த அம்மாவை கண்டுக்கிடவே இல்லை. சீசர்கள் என்ன சொல்கிறான்,
அந்த அம்மாவை நீங்கள் இப்போ டீல் பண்ணி அனுப்பி விடுங்கன்றான். ஆனால் இயேசு அந்த அம்மா அவள் என் பின்னாடி வரட்டும், நான் வர வச்சிட்ருக்கேன், நீ அனுப்பி விடுன்னு பார்த்துட்டு இருக்க. புரியுதா உங்களுக்கு? அவன் என்ன சொல்கிறான், சீசல் என்ன சொல்கிறான், நில்லுங்க, நம்ம ரொம்ப நேரமாக கூப்பிட்டுருக்காங்க, இவங்களுக்கு என்னென்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஊழியத்தை பாருங்கன்றான். அவர் என்ன சொல்கிறார், நீ இப்போ இவளை இங்கேருந்து அனுப்பி விடுறதுக்கு பார்க்க, நான் இவள் வாழ்நாளெல்லாம் என்னை பின்னாடி துரத்திட்டு வரணுங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன்றார். ஆமான்னு சொல்லுங்க பார்க்கலாம். சுகம் அவசியம்தான், மகளுக்கு விடுதலை உடனடியாக தேவைதான். ஏன்னா அங்கே அந்த மகள் கொடூரமான வேதனையில் இருக்காங்க, பிசாசின் பிடியில் அகப்பட்டு. அப்போ அந்த வலிய வேதனையை தன் கண்ணு முன்னாடி தன்னுடைய மகள் துடிக்கிறத தாங்க முடியாமல் குடல் கொதிச்சு போய் தான் இந்த அம்மா என்ன செய்கிறாங்க, தூர இடத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த அம்மாவை ஒரு விசிட்டராக வந்துட்டு போக ஆண்டவர் விடலை. அல்லேலூயா. ஒரு பார்வையாளராக வந்துட்டு போக ஆண்டவர் விரும்பலை. அவங்க வாழ்நாளெல்லாம் தன்னை பின்பற்றுகிற ஒரு நபராக மாறணும். அதனால தான் பாருங்கள், ஆண்டவரேன்னு சொல்கிறதுக்கு வைக்கிறாரு, முன்னாடி வந்து தொழுது கொள்ள வைக்கிறார், பணிந்து கொள்ள வைக்கிறாரு. கடைசியில் இயேசு அந்த தாயப்பா சொல்ல, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடன். அப்போ யார் விரும்புகிறபடி ஆகும், யாருக்கு விரும்புகிறபடி சுகம், யாருக்கு விரும்புகிறபடி நன்மைன்னா யார் அவரை பின்பற்றுகிறார்களோ, விடாமல் பின்பற்றுகிறவர்கள், தொடர்ந்து பின்பற்றுகிறவர்கள், சோர்ந்து போகாமல் பின்பற்றுகிறவர்கள். அவர் எனக்கு பதில் கொடுக்கல, அவர் என்னை திரும்பி பார்க்கல, நான் கூப்பிட்டு எனக்கு செவி கொடுக்கல, மறு உத்தரவு கொடுக்கலன்னு அவங்க திரும்பி போகாமல் தொடர்ந்து பின்னாடி யார் வராங்களோ அவங்களுக்கு தான் விடுதலை. ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இன்றைக்கி தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்குறான்னா, நம்மளுடைய கன்சிஸ்டன்சி எதிர்பார்க்குறோம். தொடர்ச்சியாக இருக்கிறோமா, அவரை பின்பற்றி வருவதில் நம்ம உறுதியாக இருக்கிறோமா? அல்லேலூயா. நம்ம சூழ்நிலையை சாக்கு போக்க சொல்கிறோமா, இடத்தை சாக்கு போக்க சொல்கிறோமா, நேரத்தை சாக்கு போக்க சொல்கிறோமா? ஆனால் இந்த கூட்டத்தார் பெத்சாயிதா பட்டணத்தின் வனாந்தரமான இடம்தான், ஆனால் அங்கே இயேசு இருக்கிறார் என்பதை அறிந்து அவர் பின்னே போனார்கள். அல்லேலூயா. இப்போ இயேசுநாதர் பின்னாடி வந்தவங்களுக்கு அவர் வாங்க 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 அப்படின்னு ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன வேணும் அப்படி கேட்கல. அல்லேலூயா. அவங்கள பேச விடாமல் அவர் பேச ஆரம்பிக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுடனே பேசின்னு இருக்கு. அப்போ வசனத்தை ஆண்டவர் அவங்களுக்கு போதிக்கிறார், சத்தியத்தை ஆண்டவர் அவங்களுக்கு போதிக்கிறார், உபதேசத்தை ஆண்டவர் போதிக்கிறார், பரலோக ராஜ்யம் சம்பந்தப்பட்ட அந்த உண்மைகளை கர்த்தர் அவங்களுக்கு என்ன செய்கிறாரு, போதிக்கிறார். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, என் சரீர விடுதலையை காட்டிலும் எனக்கு ஆத்ம விடுதலை தான் முக்கியம். என் சரீரத்தில் நான் விடுதலை இல்லாமல் இருக்கலாம், சுகம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆத்மாவில் ரட்சிப்பு இல்லாமல் இருந்தால் அதனால் பிரயோஜனம் இல்லை. சரீரத்தில் சுகத்தை பெற்றுக்கொண்டு ஆத்மாவில் நான் ஒரு பாவியாக கட்டப்பட்டு இருப்பேன், நான் எங்கே போய் முடியும், என் வாழ்க்கை நரகத்தில் போய் முடியும். அதனால தான் ஆண்டவர் பாருங்கள், அவர் என்ன கொடுக்குறாரு, முதல்ல ஆத்மாவுக்கு விடுதலை கொடுக்குறார் பாருங்க. அல்லேலூயா. தேவ ராஜ்யத்தை குறித்து, பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர்களுடனே பேசி, நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், வலியோட வேதனையோடு இருக்கிற ஆளுடைய மனநிலை எப்படி இருக்கும்? எப்படா நம்ம மேலே டச் அப்படின்னு கையை வைப்பார், ஹீல் அப்படின்னு எப்போ சொல்லுவார், வாங்க நீங்கள் முன்னாடி வாங்க உங்களுக்காக இப்போ ஜோம் பண்ண போகிறேன் அப்படி எப்போ கூப்பிடுவார், அதுதானே எதிர்பார்ப்பாக இருக்கும். ஆமாவே இல்லையா? ஆனால் அவர் பாருங்க, ஹீல்னு சொல்லலை, டச்சுன்னு சொல்லலை, கமான் வியாதியஸ்தர்களுக்கான நேரம் ஜோம் பண்ண போகிற முன்னாடி வாங்க அப்படிலாம் கூப்பிடலை, வந்தவங்களை ஏற்றுக்கொண்டு உட்காருங்கன்னு பிரசவம் பண்ணுறார். ஆண்டோடைய பிரின்சிபல் பார்த்திங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு வசனம் ரொம்ப முக்கியம், தேவனுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் ஜீவன், வல்லமை, ஆவி, நமக்கு வேண்டிய பலன், சுகம், வாக்குத்தத்தம், எதிர்காலம் எல்லாமே அந்த வார்த்தையில் என்ன செய்யுது, இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா வசனத்தை நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா ஆண்டவர் விட்டுட்டு போக மாட்டோம். அல்லேலூயா. வசனத்தை நம்ம பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எழும்பிடுவோம். வசனம் நமக்கு கிடைச்சிட்டுனா உயிர் மீட்சி வந்துடும். வசனம் நம்மளை தேடி வந்துட்டுனா அற்புதம் நடந்துடும். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி ஜனங்களுக்கு எதுக்கு பொறுமை இல்லை, வார்த்தையை உட்கார்ந்து கேட்குறதுக்கு பொறுமை இல்லை. சிலரெல்லாம் சந்தித்து இப்படிலாம் கூட்டம் நடக்கு, ஜோம் பண்ணுற அந்த நேரத்தில் நாங்கள் இதுக்காகவே என்ன செய்கிறோம், ஜோம் பண்ணுறோம், நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டா அவங்க சொல்லுவாங்க, ரொம்ப நேரம்லாம் வந்து என்ன செய்ய முடியாது, உட்கார முடியாது.
அந்த கடைசி நேரத்தில் மட்டும் வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு போயிடலாமா? அல்லேலூயா. இப்போ டாக்டரை பார்க்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்கார். இவங்க இப்போ டாக்டர் என்ன செய்ய முடியாது. அந்த ஆப்ரேஷன் ஒரு மேஜர் சர்ஜரின்னு வச்சுக்கோங்க, அது ஒரு 3-4 மணி நேரம் நடக்கிற சர்ஜரின்னா ஐயாவும் அம்மாவும் என்ன செய்வாங்க? டாக்டரை பார்த்துட்டு ஐயா எமர்ஜென்சியாக ரொம்ப நேரம்லாம் என்ன செய்ய முடியாது, உட்கார முடியாதுன்னு டாக்டர்கிட்ட சொல்ல முடியுமா? இல்லை சொன்னால் தான் டாக்டர் அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு இப்போ சர்ஜரியை பாதியில் நிப்பாட்டிட்டு வருவாரா? அப்போ மனநிலை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அங்கெல்லாம் காத்திருப்பதற்கு என்னது இருக்குது? பொறுமை இருக்குது. டாக்டர் வரும், ஒன்றும் அவசரம் இல்லை, அவர் வரட்டும் மெதுவாக வரட்டும், நாங்கள் இதில் உட்காந்துருக்கோம். அல்லேலூயா. ஆனால் ஆலயம், ஆண்டோடைய சமூகம், அவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் வந்து ஒரு 2 மணி நேரம் அமர்ந்திருந்து நல்லா அந்த பாடலை கவனிங்க, அந்த ஆராதனையில் கலந்து கொள்ளுங்க, அந்த கர்த்தருடைய வார்த்தையை உட்கார்ந்து நினைச்சிங்க, பொறுமையாக கேளுங்க. அப்படின்னா மக்களுக்கு என்ன இல்லை, அந்த விருப்பம், அந்த நாட்டம் இன்னைக்கு இல்லை. ஆனால் இந்த ஜனங்களை பாருங்கள், வனாந்தரமான அந்த இடத்துல இயேசு அவர்களை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யங்களை குறித்து என்ன செஞ்சாராம்? பேசினார். அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளே, நீங்கள் இது சொஸ்தமாகிறதுக்கு மாத்திரம் இல்லை, உங்கள் ஜெபத்திற்கான பதில், உங்கள் குடும்ப ஆசீர்வாதம், உங்கள் எதிர்கால நன்மை, நீங்கள் விரும்புகிறதை பெற்றுக்கொள்வது, இப்படி எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை தேவனிடத்திலேருந்து பெற்றுக்கொள்ளணும்னா உட்கார்ந்து வசனத்தை நீங்கள் ஆர்வமாக என்ன செய்யணும்? கேட்கணும். இயேசு 3 நாளாக உட்காந்து என்ன செய்கிறாரு? பேசுகிறாரு. அதுக்கப்புறம் இவங்க வழியில் சோர்ந்து போவார்களே அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதத்தை செய்கிறார். அப்படிதானா? அப்போ அவ்வளோ நேரம் பேசுகிறதுக்கு அவர்கிட்ட என்ன இருக்குது? வார்த்தை. ஜனங்களுக்கு தேவையான வசனம் அவர்கிட்ட என்ன செய்யுது? இருக்குது. அல்லேலூயா. அப்போ எத்தனை தடவை நீங்கள் தேவ சமூகத்தில் வந்தாலும் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு அவர்கிட்ட என்ன இருக்குது? வார்த்தை இருக்குது. காலையில் வந்தாலும் அவர் பேசுவார், மத்தியானம் வந்தாலும் பேசுவார், ராத்திரி வந்தாலும் பேசுவார், அதிகாலையில் வந்தாலும் பேசுவார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட வந்துட்டீங்கன்னா உங்களை உட்கார வச்சு அவர் உங்கள்கிட்ட பேசுவார். அப்போ தேவனிடத்திலேருந்து எதையாவது எதிர்பார்த்து நீங்கள் வர்றீங்களா? அற்புதத்தை, சுகத்தை எதிர்பார்த்து வர்றீங்களா? முதல்ல நீங்கள் அவரை பின்பற்றணும்னு அவர் விரும்புகிறார். 2வது, அவருடைய வார்த்தையை உட்கார்ந்து நீங்கள் விசுவாசத்தோடு கேட்கணும், ஆர்வமாக கேட்கணும், கவனமாக கேட்கணும். அதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா அப்போஸ்தலர்கள் ஊழியம் செஞ்ச நாட்களில் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவன் விட்டு பார்க்குறான், அவங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கிறத என்ன செய்கிறாங்க? பார்க்குறாங்க. உடனே அற்புதம் அங்கே நடக்குது. அப்போ வசனம் உங்களுக்குள்ளே விதைக்கப்படும் போது தான் உங்களுக்குள்ள விசுவாசம், தேவன் மேலே ஒரு அன்பு, ஆண்டுடைய சமூகத்தை குறித்ததான ஒரு தெளிவு, தேவன் யார் என்பதை குறித்த ஒரு விழிப்புணர்வு, இதெல்லாம் வருது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ 3வது அந்த வார்த்தை ரொம்ப அழகாக சொல்லுது. அவங்கள்ட்டெல்லாம் பேசிட்டு சொஸ்தம் அடைய வேண்டும் என்று இருந்தவர்களை சொஸ்தப்படுத்தினார். அவசரப்பட்டு போனவங்களுக்கு சுகம் இல்லை. யாருக்கு சுகம் வேணும்னு சொல்லி இருந்தாங்களோ அவங்களுக்கு சுகம். 38 வருஷமாக குளத்துக்கு பக்கத்தில் படுத்து கிடக்காம பார்த்தீங்களா? அவன்கிட்ட ஏன் ஏசு போனார் தெரியுமா? அவனுக்கு வருஷம் 38 ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு விருப்பம் இருந்துச்சு, எனக்கு எப்படியாவது சுகம் வேணும்னு. நானும் குளம் கலக்கும் போது ஆளை உள்ளே குதிப்பேன். ஒருத்தனும் உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு சான்ஸ் என்ன செய்யும்? கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ நான் அந்த குளத்துக்குள்ளே இறங்குவேன், எனக்கு சுகம் உண்டாகுன்னு ஒரு விருப்பத்தோடு அவன் படுத்திருந்ததுனால தான் அவன்கிட்ட இயேசு போய் கேட்குறாரு, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அல்லேலூயா. சிலர் ஆண்டவர் சமூகத்துக்கு வருவாங்க, ஆனால் உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொன்னால் அப்படின்ட்டே இருப்பாங்க. கண்ணை மூடு, உனக்கு என்ன வேணுங்கிறத என்ன செய், கேளு, நீ வாய் திறந்து சின்ன பிள்ளை மாதிரி என்ன செய், கேளு அப்படின்னா அந்த நேரத்தை என்ன செஞ்சுருவாங்க? மிஸ் பண்ணிடுவாங்க. நீ விரும்புகிறதை கேள், உன் மன்றாட்டு என்ன, உன் வேண்டுதல் என்ன, ஆண்டவர் கேட்குறாருல்ல. அப்படி தானே ஒரு பிள்ளை தன்னுடைய அப்பாட்ட அந்த கேட்டால் கொடுக்க மாட்டானா? அப்போ உங்கள் பரமபிதா உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவோ, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிலாம் சொன்ன ஆண்டவரில் அவர். அப்போ அவர்கிட்ட வந்து நீங்கள் பார்த்து பாராமல் ஏதாவது செஞ்சால் வாங்கிட்டு போகிறேன், இல்லைன்னா நான் அப்படியே எஞ்சி போகிறேன் அப்படின்ட்டு இருந்தால் சரி நீ பார்த்துட்டு இல்லை போன்னு அனுப்பி விட்டுருவார். அவரை வந்து உழுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். அதான் தட்டுங்கள் அப்படின்னு சொல்லுது. அப்போ உங்களுக்கு என்ன செய்யும்? ஒருத்தன் கூப்பிட்றான் பாருங்க, தாவீதின் குமாரனே எனக்கு
இறங்கும். அவன் பேசாதிருக்கும்படி அவனை அதட்டுறாங்க. ஆனாலும் திரும்பவும் சத்தமாக நினைச்சிடான். முன்னிலும் அதிக சத்தமாக கூப்பிட்றான். ஏன்னா அவனுக்குள்ளே ஒரு தாகம், எனக்கு எப்படியாவது ஒரு சுகம். தூரத்துலேருந்து ஒரு குஷ்டரோகி, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே கூடும். அங்கேருந்து கத்துறான். அவன் கிட்ட வர முடியாது. ஆனால் அங்கேருந்து கத்துறான். ஆண்டவர் பார்க்குறார், அவன் ஆர்வத்தை பார்க்குறார், அவன் விருப்பத்தை பார்க்குறார். நீ என்னடா அங்கேருந்து கத்துருந்தா நான் அவன் பக்கத்தில் வரண்டி வந்து அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாகின்றார். சொஸ்தமாக வேண்டும் என்று இருந்தவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். அப்போ ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து எனக்கு என்ன வேணும்? சுகம் வேணும், எனக்கு விடுதலை வேணும், எனக்கு அற்புதம் நடக்கணும், இந்த வலி நீங்கணும், இந்த நோயிலேருந்து எனக்கு சுகம் தாங்க, இந்த கட்டி மறையணும், இந்த அலர்ஜி மாறணும், இந்த நுரையீரலை நீங்கள் தொடணும், இந்த இருதயத்தை நீங்கள் தொடணும், இந்த கண் பார்வையை நீங்கள் தொடணும், இந்த மூட்டு வலியை நீங்கள் மாற்றணும், முதுகு எலும்பு அந்த தண்டுவடத்தை நீங்கள் என்ன செய்யணும்? தொடணும். என் சுகரை நீங்கள் நீக்கணும், என் ப்ரெஷரை நீங்கள் எடுத்து போடணும். இந்த மாதிரி நீங்கள் ஆண்டவர்கிட்ட வந்து நீங்கள் சொஸ்தமாக வேண்டும் என்று இருக்கணும். அப்படி இருந்தால் உங்களை சொஸ்தப்படுத்திடுவார். ஏன்னா அவர் சுகம் தருகிறவர். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவரிடத்திலிருந்து சுகமளிக்கும் வல்லமை வெளிப்பட்டதுன்னு பைபிளில் இருக்கு. அப்போ ஆண்டவர்கிட்டருந்து நம்ம வாங்கிட்டு தான் போகணும். வாங்காமல் என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. சொஸ்தமாக வேண்டும் என்று இருந்தவர்கள் லிஸ்ட்டில் இருந்துடணும். கடைசி நேரத்தில் இந்த மாதிரிலாம் இந்த ஆல்டர்கால்லாம் சொல்கிறோம். அல்லது உங்கள் கையை உயர்த்துங்க, வியாதியஸ்தர்கள் உங்களுடைய கரங்களை எந்த இடத்துல உங்களுக்கு வலி வேதனை இருக்கோ அங்கே வச்சு ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் சிலருக்கு வந்து அது தயக்கமாக என்ன செய்யுது இருக்குது. யார் என்னமோ நினைப்பாங்களோ அப்படின்னு. வலிக்கிறது யாருக்கு வலிக்கு? யார் டாக்டர்கிட்ட அலையிறா? யார் பணம் செலவு பண்ணுறா? நம்ம தானே. பிறகு சுகம் இலவசமாக ஆண்டவர் கொடுக்கும்போது அந்த சொஸ்தமாக வேண்டுமென்று இருந்தவர்கள் லிஸ்ட்டில் இல்லாமல் அப்படி இருந்துட்டு போனால் என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. அதனால தான் சிலரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக்கணும், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் அல்லது புதிதாக யாருனாலும் சரி, இயேசு குறித்து புதிதாக கேள்விப்பட்டு வர்றவங்களா இருந்தாலும் சரி, சுகம் வேணும்னு நீ வரணும். அந்த டாக்டர்கிட்ட போனால் கிடைக்கல, இந்த டாக்டர்கிட்ட போனால் கிடைக்கல, சரி என்னை வர சொல்லியிருக்காங்க, இந்த அக்கா சொல்லி விட்டாங்க, அந்த அண்ணன் சொல்லி விட்டாங்க, அவங்க வான்னு கூப்பிட்டாங்க, அதனால் வந்திருக்கேன், சரி எதாவது நடக்குதான்னு பார்ப்போம். சாதாரணமாக நம்ம என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. இந்த இடத்துல ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் சுகம் தரும் தெய்வம். அவரால் சுகமாக்க முடியாத வியாதின்னு ஒன்றுமே, அது கேன்சர் எத்தனாவது ஸ்டேஜில் இருந்தாலும் அவரால் சுகமாக்க முடியும். அல்லேலூயா. சத்துரு எத்தனை வருஷமாக அந்த பலவீனத்துக்கு காரணம் இருந்தாலும் கர்த்தரால் அதை அழிக்க முடியும். எத்தனை வருஷம் பரம்பரை அந்த வியாதி தொடர்ந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்துகிட்டே இருந்தாலும் அதை ஆண்டவர் சுகமாக்கி விடுதலையை கொடுக்க முடியும். அப்போ விஷயம் என்ன அப்படின்னா, சொஸ்தமாக வேண்டும் என்று இருக்கணும். அல்லேலூயா. இயேசுவை பின்பற்றி வந்து வசனத்தை கேட்டு நான் இன்னைக்கு சுகத்தோடு தான் போகணுன்ட்டு இருக்கணும். அப்படி இருந்தவங்கள இயேசு என்ன செஞ்சார்? சுகமாக்கி. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகளெல்லாம் புரிந்து கொண்டு ஆண்டவர் செய்த அந்த கிரியைகள், அவருடைய ஊழியங்களில் நடந்தவைகளெல்லாம் நம்ம தியானித்து இதை நல்லா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். என்ன வந்தாலும் இயேசுவை நான் பின்பற்றுறதை நான் நினைச்ச மாட்டேன், நிறுத்த மாட்டேன். முன் வச்ச காலம் நான் பின் வைக்க மாட்டேன். மறுபடியும் உலகத்தை நான் திரும்பி பார்க்க மாட்டேன். உபதேசம் சத்தியம்னு கேட்கும்போது இது கடினமான உபதேசம், இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு ஒருபோதும் நான் உபதேசத்தை பின்பற்றுவதை நினைச்ச மாட்டேன், நிறுத்த மாட்டேன். தவறான உபதேசத்துக்கு பின்னாடி நான் நினைச்ச மாட்டேன், போக மாட்டேன். அடுத்தது கர்த்தர் சுகம் தருவார். அவர் சுகம் தருகிறதற்கு தான் அவர்கிட்ட நான் என்ன செஞ்சுருக்கேன், இப்போ வந்திருக்கேன். சுகத்தை வாங்காமல் எந்திரிச்சு நான் நினைச்ச மாட்டேன், போக மாட்டேன்னு இருந்துடணும். அப்படி இருந்தால் கர்த்தர் நம்மை சுஸ்தமாக்குவார். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர்கிட்ட அப்படியே சமூகத்தில் நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே நாங்கள் உங்களை பின்பற்றி வந்திருக்கிறோம். ஆண்டவரே உங்கள் வார்த்தையை நாங்கள் உட்கார்ந்து கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிற ஆண்டவரே, சொஸ்தமாக வேண்டும் என்று இருந்தவர்களை நீங்கள் சொஸ்தப்படுத்தினீர் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. அதனால் இந்த இடத்துல நாங்கள் சுகமாக்கப்பட வேண்டியவர்கள், நாங்கள் விடுவிக்கப்பட வேண்டியவர்கள், நாங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியவர்கள், தெய்வீக சுகத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறவர்கள். எங்களுக்கு ஒரு விடுதலை தேவை ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு சுகம் தேவை ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு புதிய பலன் தேவை ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின்படியே நம்முடைய பிள்ளைகளை சொஸ்தமாக்குவீராக, குணமாக்குவீராக. மருத்துவர்களால் முடியாமல் போயிருந்திருக்கலாம்ப்பா, ஆனால் இன்னைக்கு நீங்கள் அவங்கள சுகமாக்குங்க. ஹல்லேலூயா.
நேரடியாக வர முடியலன்னாலும் இதை பார்த்து கொண்டிருக்கிறத கேட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு தெய்வீக சுகம் உண்டாவதாக, அற்புத விடுதலை இப்பொழுதே சரீரத்தில் உண்டாவதாக, எல்லா நோய்களும் மறைவதாக, கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக, நல்ல ஒரு புதிய மாற்றம் சரீரத்தில் இப்பொழுதே உண்டாவதாக. கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்தார் என்று அற்புத சாட்சிகளாய் உம்முடைய பிள்ளைகளை மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.